ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவி யூனிட் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 65 இன்ச்சஸ் டிவி மாட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். இந்த சைடு உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் எல்லாம் இங்கே வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். வயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளேருந்தே வந்துடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே போடுற மாதிரி ஆப்ஷன் அங்கே இருக்குது உள்ள வயரிங். ஆனால் ஸ்ட்ரிப் லைட் இன்னும் போடாமல் இருக்குது. அப்புறம் ஸ்பாட் லைட்டு இது வந்து ஓப்பன் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். சும்மா ஷோகேஸ் ஐட்டம் ஏதாவது வைக்கிற மாதிரி. இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி சைஸில் இருக்குது இந்த பாக்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் 40 திக்னஸ். இது உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 mm டேப்ல எல்லாமே பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே டிவி யூனிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8க்கு 7 பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு எப்படின்னா இதுக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு நான் வந்து நிறையா 3D ஒர்க் போட்டு தருவேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷனில் 3D ஒர்க். ஆனால் 3D ஒர்க் எல்லாமே நான் வந்து ஃப்ரீயாக தான் போட்டு தருவேன். அவங்க வந்துட்டு என்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அன்னிலேருந்து 3D ஒர்க்கே ஒரு 1 வீக் நாங்கள் முடிச்சு தருவோம். ஒரு 4 டிசைன் போடுற மாதிரி. இந்த கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு SS ஃபினிஷ் இருக்குது, அலுமினியம் ஃபினிஷ் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது, ரோஸ் கோல்டும் இருக்குது. மொத்தம் ஒரு 4 டிசைன் வரும் உங்களுக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக லைட் கொடுத்துருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் அந்த ஷோகேஸ் ஐட்டம் எது வச்சாலும் கொஞ்சம் உங்களுக்கு கிராண்டாக தெரியுன்றதுக்காக தான் இந்த லைட்டிங் எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. இந்த ஓப்பன் பாக்ஸ் எதுக்கு பண்ணியிருக்கிறோம்னா நான் உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்துட்டு இந்தாண்ட ஒரு பாத்ரூம் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆடாக தெரியுதுன்றதுக்காக இது வந்துட்டு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பாக்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே திக்னஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டு அது வந்துட்டு நீங்கள் ஷோகேஸ் ஐட்டம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.75 அடி வரும் உங்களுக்கு ஹைட்டு. நீங்கள் ஹால்லேருந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு அவுட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணுற மாதிரி எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு மிரர் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷெல்ஃபும் வச்சிருக்கோம். மேலே பைப் போகிற மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஏதாச்சும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்துட்டு கிரானைட் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா வந்துட்டு நம்ம தண்ணியும் லீக் ஆனாலும் லீக் ஆகாது, எதுவுமே பிரச்சனை வராது. எல்லாமே அவுட்டர்லேயே மேலே வைக்கிற மாதிரி. நம்ம உள்ள வந்தால் இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த டைனிங் டேபிள் இங்கே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரோக்கரி யூனிட்லேயே செட் பண்ணி ஒரு பூஜா யூனிட் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம். பூஜா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்கும். சாமி எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து படியில் வைக்கிற மாதிரி இந்த டிராவர் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த பூஜா ஐட்டம் ஏதாவது வைக்கிற மாதிரி ஒரு டிராவர் ஒன்று, கீழே வந்து 2 ஸ்டோரேஜ் யூனிட் பொருளெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு சாஃப்ட் க்ளோஸ் தான். எதுவுமே நார்மல் இங்கே இருக்காது. எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிராவர் மட்டும் உங்களுக்கு நார்மல் தான் வரும். ஏன்னா அது வந்துட்டு கம்பெனிக்காரங்களே வந்து கேரண்டி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு எல்லாமே நார்மல் இது சேனல் வந்து நார்மல் தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த க்ரோக்கரியில் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து எல்லாமே கிளாஸ் ஐட்டம் ஏதாச்சும் ஒரு டைனிங் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு டிராவர் ஒன்று, இதில் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி. கீழே வந்து ஒரு டிராவர் கொடுத்துருக்கோம். 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே. வித் லெட்டரோட கொடுத்துருவோம். எல்லாமே கம்பெனி பேரோட லெட்டர் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம். இப்போ டைனிங்லேருந்து நம்ம உள்ள வந்தோமா இந்த இடம் வந்துட்டு ஒரு கிரானைட் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். வந்து அந்த காய்கறி அந்த மாதிரி ஏதாவது வெட்டுறதுக்காக வந்து வச்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனல் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது ஒரு டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கட்டும், ஹைலைட்டாக இருக்கட்டும் சொல்லி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வந்தால் கிச்சனு. இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 15க்கு 8 வரும் கிச்சனோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எல்லாமே மேட் ஃபினிஷ் தான் போட்டிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வால் பாக்ஸ் மட்டும் கிளாஸி போட்டிருக்கேன். இது வந்து ப்ரொஃபைல் டோர். இது ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BWP பாய்லர் வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்கோம். 710 கிரேடு. 10 இயர்ஸ் வாரண்டி நாங்கள் கொடுத்துருவோம். கம்பெனி வந்துட்டு 15 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு 10 இயர்ஸ் வாரண்டிக்கு என்னவே ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் வந்து வித்தின் 2 டேஸ்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து கஸ்டமரே வந்து எல்லாமே சஜஷன் பண்ணுவோம். நாங்கள் வந்துட்டு என்னன்னா ஒரு 4-5 ஐட்டம் டிசைன் கொடுப்போம். கஸ்டமர் வந்து செலக்ஷன் பண்ணுறத பொறுத்து தான் நாங்கள் அதை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இப்போ கிச்சன் உள்ள என்ட்ரி ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு சிம்னி இங்கே வருது. இங்கே வந்து ஆப் ஒன்று வைக்கிறோம். ஆப் வச்சுட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட் அரிசி இது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PVC கட்லரி வந்துடும். எல்லாமே டேண்டம் பாக்ஸோட ஃபிட்டிங்கோட கொடுத்துருவோம் நாங்கள். இதுலேயே PVC கட்லரி ஸ்பூன்ஸ் எல்லாமே இங்கே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து கப்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன பிளேட்டு வச்சு கப்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு தாலி பேஸ்கெட் ஒன்று வருது. இங்கே பிளேட் வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புல் அவுட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஆயில் ப்ளூட் இது சின்ன எண்ணெய் டப்பா இது மாதிரி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி வைக்கிற மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஆனியன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்துட்டு நம்ம சாஃப்ட் க்ளோஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இங்கே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் ஐட்டம் தான். எல்லாமே சின்ன பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம் கொடுத்துருக்கோம். இந்தாண்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஐட்டம் ஒன்று. இங்கே சிங்க் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து டஸ்ட்பின் வைக்கிற மாதிரி. இது ஏர் ஃபில்டரும் கொடுத்துருக்கோம். எல்லாமே உள்ளேருந்து ஸ்மெல் வரது எல்லாமே இதுலேருந்தே வெளியில் வந்துடும். எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்வாகார்டு ஃபிட்டிங்க்கு
இங்கே ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பீஸ் வராது. அதில் வந்துட்டு எல்லாமே இங்கே மேலே ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்துருவோம். அது அக்வாகார்ட் நாங்களே எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த இடம். இது வந்து ப்ரொஃபைல் டோர். இது வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்கோசரம் பிளாக் கலரில் கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ். ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். திருப்பி நம்ம கீழே அமுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் இதாகிடும். ஆப்ஷனுக்காக தான் வந்துட்டு எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ ஸ்பீடாக மூடினாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் மூடிக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் எத்தனை இது 10 தடவை இல்லை, நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் திறந்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தரனாலும். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால தான் நம்ம 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துக்கிறோம். ஆனால் அது கஸ்டமர் வந்துட்டு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிச்சன்னா வந்துட்டு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அவங்களுக்கு தான் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது 15 அடி வருது இந்த கிச்சனோட சைஸு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வருது. மாடுலர் கிச்சனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1லேருந்து 140 வரைக்கும் ஆயிருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இது BWP பாய்லர் வாட்டர் ப்ரூஃப் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி வந்துட்டு நம்பர் 1 குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கஸ்டமரோட சஜஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வித்தியாசத்துக்கு போகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி போட்டிருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம் இதில் வந்துட்டு ஒரு கபோர்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு அவுட்டரில் உங்களுக்கு இது தெரியாது. இது எல்லாமே உள்ளவே உங்களுக்கு இன்பில்ட்டாக இருக்கும். லெவலாகவே இருக்கும். கபோர்டுக்கு அந்த லெவலாகவே இருக்கும். நம்ம கை விட்டு இங்கே ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான் இதில் வருது. இது எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். ஈஸியாக நீங்களே எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம். லாக்கர் ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கஸ்டமரோட சஜஷன் தான். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான் உங்களுக்கு. இந்தாண்ட டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராவர் இருக்கும். சின்னதாக ஒரு ஹேங்கர் இருக்கும். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷெல்ஃப்ஸ் வரும். பின்னாடி 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம். ட்ராவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நார்மல் சேனல் தான் வரும். சாஃப்ட் க்ளோஸ் வராது இதில். இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருக்கோம் இந்த இடத்துலையும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷெல்ஃப்ஸ் தான். ஃபுல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டிவி யூனிட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 2 ட்ராவரு சின்னதாக ஒரு 2 ட்ராவரு. இங்கே வந்து உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் இந்த இடம் வந்துடும். இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருப்போம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து இங்கே ஒயர் எல்லாமே உள்ளேருந்தே வந்து இங்கே போட்டுக்கலாம் நீங்கள். இது ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று. ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் இருக்காது. இதுவும் வந்துட்டு இது ஒரு டிசைன் ஒரு ஹேண்டில் ஒன்று. எல்லாமே இன்னர்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. உள்ளே வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். மேக்கப் கிட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உள்ளவே வச்சுக்கலாம். வந்துட்டு ஒரு 3 ட்ராவர். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே இன்னர்லேயே தான் இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுக்கு இல்லை வேணாம் எங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்துட்டு கஸ்டமரே வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோர் மேட் போட்டிருக்கும் பாருங்கள். சேம் டிசைன் தான் அந்த கலர் லேமினேட் டார்க் மாதிரி வர மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் தான். உங்களுக்கு எல்லாமே சேம் ஹேண்டில் தான் அங்கே போட்டிருக்க மாதிரி எல்லாமே இன்னர்லேயே வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஹேங்கரு ஒரு ட்ராவர் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு ட்ராவர் வந்து ஒன்று தான் இங்கே போட முடியும். எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 13 அடி வருது இந்த ஃபுல் வால். இது வந்துட்டு ஸ்டடி டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் வைக்கிற மாதிரி எல்லாம் ஓப்பன் ஷெல்ஃபே தான் கொடுத்துருப்போம். இது வந்து கஸ்டமரோட சஜஷன் தான் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு 3 ஆப்ஷன் கொடுத்தேன். 3D ஒர்க் எல்லாமே போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷனில் இது வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க அவங்க. 3 ஆப்ஷன் நம்ம எத்தனை தடவை அவங்க கேட்டாலும் 3D ஒர்க் பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வந்து பாருங்க. இதுவும் ஹேண்டில் வந்து எல்லாமே இன்னர்லேயே இருக்குது உங்களுக்கு. எல்லாமே அந்த பீஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்டோரேஜ். இப்போ இந்த நம்ம எவ்வளோவே இது பண்ணாலும் அழகாக சாஃப்ட் க்ளோஸ் ஆகிடும். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் அவங்க மேக்கப் கிட்ஸ் எதாவது வைக்கிற மாதிரி. இதுவும் சேம் ஒரு டபுள் டோரு. இதுலேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக்கர் ஒன்று கேட்டிருக்காங்க அந்த இடத்துல கீழே. இது பார்த்தீங்கன்னா ஷூ ரேக் உங்களுக்கு. இது வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஷூ ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒன்று. இது தனியாக பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 15,000 கிட்ட ஆகிடும் உங்களுக்கு தனியாக பண்ணணும்னா. இது கஸ்டமருக்கு ஒரு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுத்துருக்கோம். என் பேர் விக்னேஷ். MK இன்டீரியர்ஸ் வந்துட்டு நான் யூடியூப்ல ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே எனக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நான் எந்த ஒரு செகண்ட் தாட் இல்லாமல் அவங்க கிட்ட இந்த கொட்டேஷன் வாங்கி ரீசனபிளாக இருந்துச்சு. மற்ற கமர்ஷியல் இன்டீரியர்ஸ் கிட்ட கேட்கும்போது ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, உங்களோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மைக்கோட அப்ரோச் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. சரி, நானே சொல்லியிருந்தேன் நான் வீடியோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மைக்கேல், விமல், அப்புறம் சதீஷ் இவங்கெல்லாம் வேலை செஞ்சவங்க ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் ஒன்று கேட்டதுக்கு மீட நான் சில சேஞ்சஸ் வந்துட்டு ஆன் ஸ்பாட்ல நான் சொல்லியிருந்தேன். அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு மூஞ்சி சுடிக்காம திருப்தியா அனுசரிச்சு போய் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க.
எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய டிசைனிங் மாதிரிலாம் பண்ணல. 2 பெட்ரூமுக்கு கபோர்டு, டிவி யூனிட்ஸு, டைனிங்கில் க்ராக்கரி அண்ட் பூஜா யூனிட் அண்ட் கிச்சன் வந்துட்டு பியூட்டிஃபுல் ரெஸ்பான்ஸ், ரொம்ப நல்லா ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் கலர் சாய்ஸ் வந்துட்டு நானும் என் ஒய்ஃப் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ ரிவ்யூ. தைரியமாக நம்பிக்கையாக ரீசனபிளான ப்ரைஸில் இவங்க நல்லா பண்ணி தராங்க. ஸோ பிக் தம்ஸ் அப். தேங்க்யூ மைக்கேல். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணுறோம். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா பக்கமும் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க்கு. எல்லாம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டில் போயிட்டு இருக்கு. ஆனால் கம்மிங் வீடியோவில் வந்துட்டே இருக்கும் ஒன்றாவே. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரோட இதுதான், அவங்க வெயிட் என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம். 50,000 பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கிச்சன் கூட பண்ணலாம், இல்லை ஒரு கபோர்டும் பண்ணலாம், இல்லை வெறும் டிவி யூனிட் வேணும்னா டிவி யூனிட்டும் பண்ணலாம், இல்லை ஃபுல் வீடு பண்ணணும்னா ஒரு 50,000 நம்ம ஸ்டார்டிங். அதை நம்ம அந்த ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து தான் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ண முடியும். சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்னா கொஞ்சம் அன்னைக்கே வந்துருவோம், தமிழ்நாடுனா அன்னைக்கே வந்துருவோம், அன்னைக்கு தேதியாக வந்துருவோம். என்ன கொஞ்சம் மற்றபடி வேற எங்கேயாச்சும் கொஞ்சம் லாங் இருந்தால் ஒரு 2 டேஸில் என்ன ஆனாலும் 2 டேஸ்க்குள்ள வந்துட்டு நம்ம சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும். நம்மளுக்கு மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் ரெண்டுமே இருக்கு. இப்போ புதுசாக கோயம்புத்தூரில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்த் ஆச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு திருச்சியில் ஒன்று, சென்னையில் ஒன்று போடலான்னு பேசிட்டு இருக்கு. திருச்சியில் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அடுத்தது வந்துட்டு சென்னையில் வந்து Februaryலாம் ஓப்பன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கு.